வணக்கம், வெல்கம் டு சிவில்னஸ்ட் ஐஏஎஸ். நம்ம சிவில்னஸ்ட் ஐஏஎஸ் சார்பாக தீமெட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, நார்மலாக யூபிஎஸ்சியில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வெயிட்டேஜ் உங்களுக்கே தெரியும். 30 to 40% வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, ஸோ மினிமம் 20லேருந்து மேக்ஸிமம் 40 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது போகலாம். ஓகே, ரைட். ஸோ அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம வந்து எப்படி படிக்கிறது? ஒரு 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நார்மலாக நம்ம கவர் பண்ணுவோம் யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ்க்காக. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரஃபான ஒரு கால்குலேஷன் ஒன்று போடலாம். என்னென்னா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது முக்கியம்னு வச்சுக்குவோம். ஓகே, டெய்லி நிறைய வருது, பட் அதிலே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ஒரு நாளைக்கு 3 கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னு எடுத்துக்கோம். ஸோ ஒரு 30 நாளைக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தோம்னா 90 கரண்ட் அஃபேர்ஸ், 90 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நம்ம கால்குலேஷனுக்காக என்ன பண்ணலாம்னா இன்னும் ஒரு 10 சேர்த்துக்கலாம். ஸோ அப்படின்னா 100. ஸோ ஒரு மாதத்துக்கு 100, அதாவது 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம 12 மந்த்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னோம்னா, ஸோ 12 × 100 1200. ஓகே, 1200 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுங்க. வர்ற எல்லா நியூஸ்லேயுமே நம்ம ஃபில்டர் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். எல்லா நியூஸ்லேயுமே ஃபில்டர் பண்ணி ஒரு 3 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி நம்ம எடுத்தோம்னாலே வருஷத்துக்கு ரஃபாக பார்த்தோம்னா ஒரு 1200 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1200 கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு வந்து 30 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஓகே, நார்மலாக வந்து 1200 கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறோம். ஸோ நார்மலாக யூபிஎஸ்சியில் வர்றது அப்படின்றது ஒரு 30 வருதுன்னு வச்சுக்கோமே. அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5% நம்ம 1200 கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம். அதுலேருந்து ஒரு 30 வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 கரண்ட் அஃபேர்ஸ் தான் நமக்கு வருது, 2.5%. ஓகே, ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய அந்த கரண்ட் அஃபேர்ஸோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ, சரிங்களா, 100 படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 2.5 தான் வரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம நார்மலாக ஒரு டெஸ்ட்டில் வந்து எப்படி கேட்பாங்க, நார்மலாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா, க்ரீமி லேயர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத எடுப்பாங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அதாவது மாதத்துக்கு ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ் வருது அப்படின்னாலே, ஓகே, ஸோ அதில் வந்து பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தோம்னா ஒரு 2.5 to 3 கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஓகேவா? அப்படின்னா 10 நாளைக்கு ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னோம்னா எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் வருதோ அதில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ரஃபான ஒரு கால்குலேஷன். அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த கரண்ட் அஃபேர் டெஸ்ட்டில் வந்து எப்படி இருக்கும்னா க்ரீமி லேயர் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். தட் மீன்ஸ் என்னென்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரிஸில் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ரெகுலராக இன்ஃபர்மேட்டிவாக கரண்ட் அஃபேர்ஸை வந்து படிக்கிறதுக்கும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கும் இந்த கரண்ட் அஃபேர் டெஸ்ட் சீரிஸ் வந்து எப்படி உதவும் அப்படின்னா, நம்ம இன்ஃபர்மேஷனாக நிறைய படித்தாலும் நம்ம டெஸ்ட்டு வந்து எழுதும்போது அதில் கம்மியாக தான் வரப்போகுது, கரண்ட் அஃபேர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெஸ்ட்டாகவே நேரடியாக எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஸோ அப்போ அதில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் அந்த டெஸ்ட்டில் வந்து வரப்போகுது. ஸோ இப்போ அதில் வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் த கொஷின்ஸ் அப்படின்றது அதிகம். அவ்வளோதான் லாஜிக். சரிங்களா? ஸோ அப்போது இந்த தீமெட்டிக் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து எப்படி நம்ம கொஷின் எடுத்துருக்கோம்னா, லாஸ்ட் 1 இயராக ஒவ்வொரு ஸ்டேட்டிக் சப்ஜெக்ட் சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட்டில் எடுத்திருக்கோம், கொஷின் எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, இப்போ கல்ச்சர் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருக்கு அப்படின்றது ஃபுல்லாகவே ஹிஸ்ட்ரின்றது ஹைலி ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட். பட் அப்படி இருந்தாலுமே அதில் கல்ச்சர் மினிஸ்ட்ரியில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னா அது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே மாடலில் கவர்னன்ஸ், ஓகே, ரீசன்ட் டெவலப்மெண்ட் கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் இண்டெக்ஸ், ரிப்போர்ட்ஸ், கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், ஓகே, ஸோ சோலார் இன் அண்ட் அரவுண்ட் த சோலார் சிஸ்டம் ஏதாவது என்னென்னலாம் நடந்திருக்கு, அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் அண்ட் டீப் ஸ்பேஸ் மிஷன்ஸ், ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீசிஸ் இன் நியூஸ், என்னென்ன ஸ்பீசிஸ்லாம் நியூஸில் வந்திருக்கு அதை பற்றின ஒரு கொஷின்ஸ், அதுக்கப்புறம் பிளேசஸ் இன் நியூஸ், ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமியோட ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ இந்த மாடலில் இப்போதைக்கு ஒரு 20 தீம் அப்படின்றத நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அந்த தீம் லிஸ்ட் அப்படின்றது டெலகிராம் குரூப்லேயும் நம்முடைய ஆப்லேயும் அவைலபிள், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 20 தீம் அப்படின்றது இருக்குது. இந்த 20 தீமே வந்து என்னென்னா முழுக்கவே கரண்ட், அதாவது ஸ்டேட்டிக் சப்ஜெக்டை ஒட்டின கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த இன் அண்ட் அரவுண்ட் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பேஸ் மிஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இஸ்ரோ என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஓகேவா, நாசா என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான்
நம்ம அதை வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து டைனமிக்கான கொஷின்ஸ். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு 50 கொஷின். ஓகேவா? பாலிசிஸ், கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் வந்து என்னென்ன, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரிப்போர்ட், வேர்ல்டு லெவலில் இந்தியன் லெவலில் இருக்கக்கூடிய நீத்தி ஆயோகோட ரிப்போர்ட்ஸ். ஓகே. ஸோ இது மாதிரியான தீம்ஸை வந்து பிரித்து நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு டீமில் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் நாங்கள் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டீம்லேருந்து மினிமம் ஒரு 2 கொஷின் ஆச்சும் மாட்டிக்கும் அப்படின்றதுல ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்களா? நிறைய எவ்வளவோ படித்து நம்ம வந்து ஃபிட் ஆகாமல் போகிறதுக்கு இந்த மாதிரியான டீம் பேசிஸில் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் த கொஷின்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி. ஸோ ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த டீம் பேசிஸில் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கொஷின் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ 20 டீம் வச்சுருக்கோம். 20+. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் 5 டீம்ஸ் வந்து இப்போ ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 1000 கொஷின் கிட்டத்தட்ட வருது. ஓகேவா? ஸோ இப்போவே 1000 கொஷின், இன்னும் ஒரு 5 டெஸ்ட்டு சேர்க்கும்போது இன்னும் ஒரு 250 கொஷின்ஸ், 300 கொஷின்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, 1250 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதிலிருந்து 30 கொஷின்ஸ் அப்படின்றது ஷூராக, சப்போஸ் 30 கொஷின்ஸ் வந்து வருது யூபிஎஸ்சியில் அப்படின்னா கண்டிப்பாக ஷூர் ஷாட்டாக நம்மளால் அடிச்சிட முடியும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மறுபடியும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் மினிட்ல, அதாவது கரண்ட் அஃபேர்ஸை வந்து டெஸ்ட்டாக எழுதுறீங்க, சப்போஸ் எழுத முடியல, டைம் இல்லை அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர்ஸை வந்து படிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம பிடிஎஃப்ல எப்படி கொடுத்துருக்கோம்னா கொஷின் கீ ஆன்சர் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னு பட்சத்தில் உங்களால் அதை அட்டன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெஸ்டபிள் ஏரியா அப்படின்றது இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குன்னா அப்போ அந்த இன்கரெக்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்க்கலாம். அதில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்றது மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு அதை லேர்னிங் ப்ராசஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வர்ற ஒரு இருக்கக்கூடிய ஒரு 20+ டேஸில் நீங்கள் டெய்லி வந்து ஒவ்வொரு இது ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலே, டீம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எங்களோட எய்ம் வந்து என்னென்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸை இந்த தீமெட்டிக் அப்படின்றதுல ஹிட் பண்ணிடணும் அப்படின்றது தான். ஸோ அதனால தான் லாஸ்ட் 1 இயருக்கான டெவலப்மெண்ட்டில் மந்த் வைஸாக இல்லாமல் தீம் வைஸாக அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி டெஸ்ட் கண்டெயின்ஸ் 50 கொஷின்ஸ். ஸோ அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த மாற்றங்கள் அப்படின்றது தெரியும். ஓகே, ரைட். ஸோ இதுக்கான சாம்பிள் டெஸ்ட், சாம்பிள் கொஷின்ஸ் அப்படின்றது நம்முடைய சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியல் செக்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் கொஷினும் இருக்குது, அதுக்கான ஆன்சரும் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டோட கொஷின் அண்ட் ஆன்சர் ஷீட் அப்படின்றது அங்கே இருக்கும். ஸோ மீது எல்லாமே இந்த ஆப்புக்குள்ளே தீமெட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரியான அந்த செக்ஷனுக்குள்ளே தான் இந்த எல்லா கொஷின்ஸுமே வந்துருக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஆன் யுவர் ஓன் ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நீங்களே கிராஸ் செக் பண்ணிக்கலாம். என்ன ஏபியா சியா அப்படின்ற மாதிரி ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஓஎம்ஆரில் தான் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து எங்களுக்கு அனுப்புறீங்க. கரெக்டாக நேராக அந்த கார்னரில் வந்து கரெக்டாக எல்லா கார்னரும் தெரிகிற மாதிரி ஈக்குவலான ஈவனான ஒரு சர்ஃபேஸில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியோ அல்லது இமேஜாவோ எங்களுக்கு அனுப்புறீங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் அதை அங்கேருந்து பிரிண்ட் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஓகே, எவ்வளோ கரெக்டு இன்கரெக்டு அல்லது வந்துட்டு ஒரு ஸ்கோர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது வரைக்கும் படிக்காமல் நீங்கள் ஏதாவது இருக்கீங்க, அல்லது இர்ரெகுலராக இடையில டிஸ்கண்டினியூஸாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னாலும், ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்காக கவர் அப் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி தான் அந்த தீமெட்டிக் டெஸ்ட் சீரிஸ். ஸோ விருப்பப்படுற கேண்டிடேட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ பயனடைஞ்சிடலாம். அப்படியே இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.